அருமையான சௌரிய சௌனே கேள். ரட்சிக்கப்படாத உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அவசியம். நீ மனம் திரும்பாம இருந்தா, இன்னைக்கு வரைக்கும் நீ மனம் திரும்பாம இருந்து எப்படி வேணாலும் வாழ்றான்னு நினைக்கிறியா? நீ இன்னைக்கு இயேசு வந்தா எங்க போவ? அவரை சந்திக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆகணுங்க. சும்மா ஏமாத்திட்டு தெரியாதுங்க. இயேசு என்னைக்கு வரலாம், இயேசு என்றைக்கு வரலாம். அருமையான சௌரிய சௌனே கேள். அவர் வருவதற்கு முன்னால் அத்தனை அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. ஆனா அதை பற்றி இன்னைக்கு பரிசுத்தவான்கள் கவலை இல்லையே. அவரை தேட வேண்டியவர்கள், நீதியை தேட வேண்டியவர்கள், மன தாழ்மையை தேட வேண்டியவர்கள் தேடலையே. அதை தேடினாலே ஒருவேளை மறைக்கப்படலாம் இருக்கு. எங்காவது தப்பு பார். தப்பு பண்ணிருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் இருதயத்துல நீ செம்மையா இல்ல, உன் இருதய நினைவே அசுத்தமா இருக்கு. சௌர்ணே கேள். நீ தவறான காரியத்தை செய்வாயானால், பொல்லாத வேலை செய்வாயானால், நீ உன் இருதயத்தை கர்த்தரை தேடுறதுக்கு நேராக்கல. அதனால பொல்லாப்பு செய்ய ரகசியமா பாவம் இல்லை. நீ ரகசியமா பாவம் இல்லையா? பொல்லாப்பு செய்ய பார். வாழ்ந்தா அப்படி வாழுப்பா. முடியல, என் மனசாட்சி தான் வாழ்வேன். பைபிள் எதுக்கு படிக்கிற? பைபிள் எதுக்கு படிக்கிற? தெரிஞ்சுக்கிறா? தெரிஞ்ச என்ன பண்ண போற? மனசாட்சி படி வாழாத. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பணக்காரங்கிற பெருமை இருக்கு? எத்தனை பேருக்கு படிச்சவங்கிற பெருமை இருக்கு? எத்தனை பேருக்கு நான் வசதியா இருக்கிறேங்க பெருமை இருக்கு? தேவனுக்கு முன்பா தாழ்மையா இருந்துங்க. ஜாகிரதை. தேவனுக்கு முன்பா தாழ்மையா இரு. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான மகிமுள்ள நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு, கோபாக்கனைக்கு தப்ப வழி என்ன? இதான் இன்னைக்கு கேட்டீங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். தூமாவின் பாரம் சேயீரில் இருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே. என்ன சொல்லுது பாருங்க. தூமாவின் பாரம், அது ஒரு தேசம். அந்த பாரம் அவங்க என்ன பண்றாங்க? சேயீரில் இருந்து, அந்த ஊர்ல இருந்து என்னை நோக்கி. ஜாமக்காரனா வாட்ச்மேன். யார சொல்லுது? ஊழியக்காரன் சொல்லுது. இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க. ஓகே, அந்த ஊழியக்காரனை நோக்கி, அல்லனா ஜாமக்காரன் வாட்ச்மேனை நோக்கி இரவு எவ்வளவு சென்று போயிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஜனங்கள். அப்போ ஊழியக்காரன் என்ன சொல்லணும்? அவன் சொல்றான் பாருங்க. 12. அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். ஏங்க, அதற்கு ஜாமக்காரன் வாட்ச்மேன் ஊழியக்காரன் என்ன சொல்றான்? விடியற்காலமும் வருகிறது. விடியற்காலம் வந்த பிறகு என்ன காலம் வரணும்? பகல் காலம் வரணும். விடியற்காலம் வந்த பிறகு பகல் காலம் வரணும். ஆனா இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றாரு? விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. அடே, இது என்னடாது? நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து என்கிட்ட கேட்டுங்கப்பா அப்படின்றார். அப்படியானால் விடியற்காலம் வருகிறதாம், அதே நேரத்தில் ராக்காலம் வருது. அது என்ன விடியற்காலம்? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவாரா?
ஒரு விஷயம் வந்தார் பாவிகளை ரட்சிக்க, இன்னொரு விஷயம் வரப்போறா தமக்கா காத்து கொண்டிருக்கொள்ள மீட்டு போக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் விடிவெள்ளி நட்சத்திரம். அவருக்கு ஒரு பேர் என்ன? விடிவெள்ளி நட்சத்திரம். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் தோன்றும் போது அந்த தேவ ஜனங்களுக்கு விடியற் காலம். ஆனா அப்படி அவர் தோன்றுவாரானால் இயேசுவுக்காக காத்து கொண்டிருந்த அத்தனை பேரும் போயிடுவாங்க, அத்தனை பேரும் பறந்துடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அல்ல, இயேசுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் போயிடுவாங்க, பறந்து போயிடுவாங்க. சரியா? உடனே என்ன நடக்குது? அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி, அதுதான் ராக்காலம்ன்றார். அந்தி கிறிஸ்து ஆட்சி. இயேசு கிறிஸ்து வந்து தேவ ஜனங்களை தமக்காக காத்து கொண்டிருக்கவங்களை கூட்டிட்டு போன அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் அந்தி கிறிஸ்து ஆட்சி. 666 என்ற மிருகத்தின் ஆட்சி, அதாவது தேவனுடைய சினத்தின் நாட்கள், தேவனுடைய கோபாக்கனை நாட்கள். அருமையான சௌரியே, இது உனக்கும் எனக்கு நல்லா புரியும். அதாவது இயேசு வந்து கூட்டிட்டு போயிட்ட பிறகு இந்த உலகத்தில் நடக்க போறது என்ன தெரியுமா? உபத்திரவம். 3 வருஷம் உபத்திரவம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரம். இந்த உபத்திரவ காலம் தான் ஆண்டவருடைய சினத்தின் நாள்னு பேர், கோபாக்கனின் நாள்னு பேர். ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கவனமா கேளுங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இவர் யாரு? விடிய காலத்து நட்சத்திரம். இயேசு வருவார், இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், அதாவது இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவதற்கு காரணமாக இருந்தார்களே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவர்களை சொல்லல, கிறிஸ்துவுக்குள் தங்களுடைய வாழ்க்கை கடைசி மட்டும் உத்தமமா வச்சு வாழ்ந்து முடிச்சாங்களே, அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்து என்ன நடக்க பாருங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து போயிருவாங்கல்ல, அது அழகா இருக்குது. முதலாவது எழுந்திருப்பார்கள். மரித்தவங்க பூமியை விட்டு எழுந்திருக்கிறாங்க. சரியா? எழுந்திருச்சோன்னு இங்க இருக்கிறாங்க பாருங்க, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, உயிரோடு இருக்கிற எதிர்கொண்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க பாருங்க. அந்த 10 கன்னிகள் 5 கன்னிகள் ஆயத்தமா இருந்தது போல கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு எதிர்நோக்கி கொண்டிருந்த அவர்கள் எதிர்கொண்டு போக மேகங்கள் அவர்களோடு கூட ஆகாயத்தில். யாரோட? யாரு பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருந்து யார் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அவர்களோடு கூட இவர்களும் சேர்ந்து நாமும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். ஓகே, கவனமா கேளுங்க. இப்போ இயேசு வருவார். வரும்போது ஜனங்களுக்கு விடியற்காலம். அடுத்த செகண்ட் கோபாக்கன நாள், அந்தி கிறிஸ்து ஆட்சி காலம். இப்ப ஏசாயா என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனம். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட. அது என்ன? மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து அவர்கள் உம்முடையவர்கள்னு சொல்லியிருந்து, என்னுடையவர்கள்னா கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மரித்த உம்முடையவர்களோடு கூட பிரேதமான என்னுடையவர்களும் கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். ஓஹோ, எப்படி? ரட்சிக்கப்படும்படிக்கு மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து வெளிப்போடுங்க, கம்பீரிங்க. உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். ஓஹோ, ஆண்டவர் வரும்போது மரித்தோரை
பூமி புறப்பட பண்ணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுக்குள் மரித்தவர்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ரெண்டு பேரும் பூமியிலிருந்து எழும்புறாங்க. பூமி புறப்பட பண்ணும். கவனமா கேட்டுங்க. என் ஜனமே, என் ஜனமே. இப்ப அடுத்த வசனம் சொல்லுது, என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து. யார சொல்றாரு? பூமியிலிருந்து புறப்பட்டு வந்தாங்களே அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். அது என்ன கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள்? சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். அந்தி கிறிஸ்தன் ஆட்சி, சினத்தின் ஆட்சி, ஆண்டவருடைய கோபாக்கனை நாள் அது 7 வருஷம். அந்த சினத்தின் நாள் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மத்தியாகத்தில் ஒளிஞ்சிக்க. மத்தியாகத்தில் யாரும் பார்த்து சொல்றாரு? தம்முடைய ஜனங்களை பார்த்து, என் ஜனமே, அவருடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஒளிச்சிங்க. 7 years ஒளித்து கொள்ளுங்கள். அப்படின்னா அருமையானவர்களே, நீங்களும் நானும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போகிறது இல்லை. மத்திய ஆகாயத்தில் ஒரு 7 years இருக்க போறோம். அதான் கொஞ்ச நேரம் ஒளித்துக் கொள்வான். உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு சினம் கடந்து போட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சினம் கோபம் கடந்து போக வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒளிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி தேவ ஜனத்தை சொல்லுது. இப்போ கொஞ்ச 7 years, சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாசிங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய ஆசையை சொல்றான் பாருங்க. என்ன நட அவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் தானே. அவன் என்ன சொல்றான் பாருங்க. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என்ன சொல்றான் ஆண்டவர்கிட்ட? கர்த்தரிடத்தில் ஒன்ன நான் கேட்டேன், அது என்னவா? அதை தான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அவனுக்கு என்ன ஆசை? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தா தேவன் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துவார். அவருடைய வார்த்தை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய வார்த்தையின்படி வாழ முடியும். நான் ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னா, நான் கர்த்தருடைய மகிமையை காண விரும்புகிறேன். அதுக்காக இந்த விண்ணப்பத்தை கேட்கிறேன்றான். கர்த்தருடைய மகிமையை பார்க்கறதுக்காக ஆலயத்திலே தங்கியிருக்கிறத நாடுறேன். அங்க ஆண்டோட வார்த்தை வெளிப்படும். ஆகையினால ஆலயத்துல தங்கி இருந்து வார்த்தைகளை பிடிச்சு நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து மகிமையை காணணுங்கிற ஆசையில இருக்கான். ஓகே, இப்ப கவனமா கேட்டுங்க. இப்போ அப்படிப்பட்ட தாவீது 5ஆம் வசனம் சொல்றான், தீங்கு நாளில். அது என்ன தீங்கு நாள்? அதுதான் அந்தி கிறிஸ்து நாள். மகிமை பார்க்கணும், ஆலயத்தில் தங்கணும்னு வாஞ்சிக்கிறான் சொல்றான். தீங்கு நாளில், அதாவது அந்த அந்தி கிறிஸ்து நாளில், சினத்தின் நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. என்னுடைய கூடாரங்கிறது டெம்பரவரி பிளேஸ். அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் 7 years மத்தியாகத்தில் என்னை மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. எவ்வளவு நாள்? அவர் சினம் கடந்து போக மாட்டோம். எவ்வளவு நாள்? 7 years ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கடைசியில கன்மலையின் மேல் உயர்த்துவார். எவ்வளவு நம்பிக்கை! ஹல்லேலூயா! அதனால்தான் சங்கீதம் 15 நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த. அது என்ன கூடாரத்தில் தங்குறது? என்னன்னா பரிசுத்த பருவத்துக்கு போறதுன்னா என்ன? கூடாரத்தில் தங்குறதுன்னா 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் சினம் கடந்து போக மட்டும். அதாவது அந்தி கிறிஸ்து ஆட்சி முடியும் வரைக்கும் கொஞ்ச நேரம் 7 years அங்க இருக்கிறாங்க. அடுத்தாப்புல பெர்மனண்டா தேவனோடு கூட வாசம் பண்ணுறவன் யார் அப்படின்னு தான் போட்டுருக்கு. அப்படியே சௌரியன் நல்லா கவனிச்சிங்க. இப்போ இயேசு என்றைக்கும் வரலாம், என்றைக்கும் வரலாம். இயேசு வருவாரா?
ஆமென். வருவார். இப்போ அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். எடுத்துக்கொள்ளப்படல அந்த கிருஷ்ணாட்சி கோபாக்கனை நாள், மகா உபத்திரவம், 3 வருஷம் உபத்திரவத்தின் நாள், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவம். இயேசுவே சொல்றார், உலகம் கண்டிராத உபத்திரவத்தை காண்பீர்கள், உலகம் இதுவரைக்கும் பார்த்திராத உபத்திரவத்தை காண்பீர்கள் என்றார். ஓகே, இந்த அனுபவத்துக்கு போகணும். மத்தியாகத்துக்கு போய் சினம் கடந்து போக வரைக்கும் அங்க இருந்துட்டு பெர்மனண்டா அங்க போயிடணும். இப்போ செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். விரும்பப்படாத ஜாதியே. ஒரு நிமிஷம். விரும்பப்படாத ஜாதியே யார சொல்லுது? ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல மானங்கெட்ட ஜாதியே, மானங்கெட்டு போன ஜாதியே யார சொல்லுது? ரட்சிக்கப்படாதவனை சொல்லுது, ரட்சிக்கப்படாதவளை சொல்லுது. விரும்பப்படாத ஜாதியே அந்த ரோமன் கத்தோலிக்க பைபிள பார்த்ததுனால சொல்றேன், மானங்கெட்ட ஜாதியே. மானமே கிடைப்ப யார சொல்லுது? ரட்சிக்கப்படாதவங்களை சொல்லுது. இங்க மானங்கெட்ட ஜாதி இருக்கீங்க. ரட்சிக்கப்படாதவங்க தான் சொல்லுது மானங்கெட்ட ஜாதிய, விரும்பப்படாத ஜாதின்னு நம்ம பைபிள்ல இருக்கு. சரி. கட்டளை பிறக்கும் முன்னும், ஆண்டவர் வரப்போகிற அந்த கட்டளை பிறக்கும் முன்னும், பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும், பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம், கர்த்தருடைய உக்கிர கோபம் அந்தி கிறிஸ்து ஆட்சி உங்கள் மேல் இறங்கும் முன்னும், உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள், கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும், ஐயா அந்த கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். எதுக்காக? ரட்சிக்கப்படாதவங்களை சொல்லுங்க, உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஏன் உய்த்து ஆராய்ந்து சோதிக்கணும்? விரும்பப்படாத ஜாதியே, மானங்கெட்ட ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும், நாட்கள் பதரை போல் பறந்து போகும் முன்னும் உன்னை உய்த்து ஆராய்ந்து சோதிச்சு பார்த்து ஆண்டவர்ட்ட திரும்புகிறார். அருமையான சௌரிய கேள், இங்க யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாம உட்கார்ந்துருக்கீங்களான்னு பாருங்க. இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம, நான் கிறிஸ்டியன் தான் சார், இல்ல நான் சர்ச்சுக்கு போறேன் சார். நீ சர்ச்சுக்கு போறது வேற, கிறிஸ்டியன் இருக்குது வேற. ஆனால் இதுவரைக்கும் நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தால், என் ஆண்டோட வேதம் சொல்லுது, நாட்கள் பதரை போல் பறந்து போக முடியல. ஏங்க இப்போதான் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி வரப்போகுது. எவ்வளவு ஃபாஸ்டா போகுது தெரியுமா நாளு? வேதம் சொல்லுது, நாட்கள் பதரை போல் பறந்து போகாதுக்கு முன்னும் உன்னை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார், ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு. இதுவரைக்கும் மனம் திரும்ப உட்கார்ந்திருக்கான் பாரு, பாவத்தோட உட்கார்ந்திருக்கான் பார். நீ யார் தெரியுமா? ரோமன் கத்தோலிக்க பைபிள்படி மானங்கெட்டவன், மானங்கெட்டவன். உன்னை உய்த்து ஆராய்ந்து பார்த்து சோதிச்சு பார்த்து ஆண்டவர் பட்சத்தில் வந்து மனம் திரும்பு, பாவங்கள் விடுதலை ஆகு, உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாக. இது யாருக்கு? விரும்பப்படாத ஜாதிக்கு, ரட்சிக்கப்படாத ஜனத்துக்கு. சரிதானே? அவங்கள மனம் திரும்ப சொல்லுது. விரும்பப்படாத ஜாதியை நான் உங்களை விரும்பலப்பா, ரட்சிக்கப்படாதவங்களை சொல்லுது. சரி, விரும்பப்படாத ஜாதின்னு சொல்லிட்டு சரியா? இப்ப 3வது வசனம் என்ன சொல்லு பாருங்க. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே. ஓஹோ, இப்போ தேசத்தில் உள்ள, இந்த தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. இது யார சொல்லுது? ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்லுது. சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று வாஞ்சித்து நடக்கிறவர்களே, இப்ப நீங்க என்ன செய்யுங்க சொல்றார் பாருங்க. அவரை தேடுங்கள். ஓஹோ, நீங்கள் அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஆஹா,
அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே, கர்த்தருடைய கோபத்தின் நாள், அது என்னது? அந்திகிறிஸ்து நாள். அந்த கர்த்தரின் கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள், மத்திய ஆகாயத்தில் மறைக்கப்படுவீர்கள். அருமையான சௌரிய சௌனை கேள். ரட்சிக்கப்படாத உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அவசியம். நீ மனம் திரும்பாம இருந்தா, இன்னைக்கு வரைக்கும் நீ மனம் திரும்பாம இருந்து எப்படி வேணாலும் வாழ்றான்னு நினைக்கிறியா? நீ இன்னைக்கு இயேசு வந்தா எங்க போவ? இயேசு வந்தா நீ பறக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சியில சிக்குவ. உலகம் இதுவரைக்கும் கண்டிராத உபத்திரவத்துல மாட்டுவ. அதுல நீ இருக்க கூடாதுதான் என் தேவன் இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வந்து எச்சரிக்கிறார். உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் திரும்பிட. ஓகே. ஆனா தேவ ஜனத்தை பார்த்து என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்களே, நீங்க தேட வேண்டியது அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். நீங்க இந்த 3 காரியத்தை தேடுங்க. அப்படி தேடினால் ஒருவேளை கர்த்தருடைய கோபாக்கினையின் நாளிலே மறைக்கப்படலாம். மத்தியாகத்தில் அதுவும் ஒருவேளை தான் போட்டுருக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம தேடணும், அந்த அளவுக்கு வெறி பிடிச்சு வாழணும். அவரை சந்திக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆகணுங்க. சும்மா ஏமாத்திட்டு தெரியாதுங்க. இயேசு என்னைக்கு வரலாம், இயேசு என்றைக்கு வரலாம். அருமையான சௌரிய சௌரிய கேள். அவர் வருவதற்கு முன்னால் அத்தனை அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. ஆனா அதை பற்றி இன்னைக்கு பரிசுத்தவான்கள் கவலை இல்லையே. அவரை தேட வேண்டியவர்கள், நீதியை தேட வேண்டியவர்கள், மனத்தாழ்மையை தேட வேண்டியவர்கள் தேடலையே. அதை தேடினாலே ஒருவேளை மறைக்கப்படலான்னு இருக்கு. அப்ப அதையும் தேடலன்னா மறைக்கவே பட முடியாது. நீ அந்திகிறிஸ்து ஆட்சி தான். அப்படி தேடினால் ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். சரி, இந்த 3 காரியமும் தேடணுமா? அது என்னங்க? இது கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுறதுனா எப்படி? என் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சங்கீதம் 14:2, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இப்போ பரலோகத்திலிருந்து தேவன் பூமியில பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். என்ன கண்ணோக்கி பார்க்கிறாரு? தேவனை தேடுகிற யாராவது உண்டான்னு அப்படி இல்ல, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல உலகத்தின் மக்களை போல தேவனிடத்தில் இருக்கிறது தான் தேடுறவங்க ஜாஸ்தி. ஆனா அவர் அப்படி சொல்ல. அவர் யாரை தேடி பார்க்கிறாரு? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இருக்கிறானா? எவனுக்கோ எவளுக்கோ உணர்வு இருந்தால் மாத்திரமே தேவனை தேடுவார்கள். ஆனா உணர்வு இல்லாதவன் தேவனிடத்தில் உள்ளதை தேடுவான். இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? உங்க ஜெபத்தை வச்சு நீங்க யாரை தேடுறீங்க? தேவனை தேடுறீங்களா இல்ல தேவனத்தில் உள்ளதை தேடுறீங்களா கண்டுபிடிச்சிக்கலாம். உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. என்ன ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க, என் கஷ்டம் போகணும், என் நஷ்டம் போகணும், ஆண்டவரே கடன் போகணும், ஆண்டவரே பெரிய பிள்ளை கல்யாணம் ஆகணும், சின்ன பையன் வேலை பார்க்கணும், ஒரு பிளாட் வாங்கணும். கர்த்தரிடத்தில் உள்ளதை தேடுறீங்க, கர்த்தரை தேடல. கர்த்தரை தேட. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? தேவனை தேடுகிற உணர்வுள்ள. அப்ப யாருக்கு உணர்வு இருக்குதோ அவன் கர்த்தரிடத்தில் உள்ளதை தேட மாட்டான், உங்களையே தேடுறான். ஆமென். ஆண்டவரே எனக்கு நீர் தான் வேணும்பா, நீர் தான் வேணும். அதாங்க உண்மை, கரெக்ட். எனக்கு ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் கோடீஸ்வரன், அவன் வள்ளல், கேட்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான், கேட்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான். ஒரு குடும்பத்தார் வந்தாங்க, ஐயா நாங்கள் 4 பேர் பாரிஸ்க்கு, பாரிஸ்னா வெளிநாடு இல்லை, பிராட்வேக்கு 4 பேரும் டியூட்டி போயிருக்கு. ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு கார் தான் வாங்கிட்டு போ கொடுத்துட்டாரு. என்ன சொன்னாரு? என் பிள்ளைய படிக்க வைக்கணும், அதனால ஒரு 3 லட்சம் வேணும்.
வாங்கிட்டு போ. இன்னொருத்தர் வந்தார், ஐயா நான் தனியா சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன், ஒரு வண்டி வாங்கணும், 2 வீலர் வாங்கணும், வாங்கிக்கோ எடுத்துக்கோ. அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு மனுஷன்ட்ட அவங்கிட்ட வாங்கினவன் சொல்றான், ஏய் ஏன்டா இப்படி கஷ்டப்படுற, நேர அந்த ஆள்கிட்ட போட, நீ வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாருடா போடா அப்படின்னு சொன்ன. அவன் வந்தான், வந்து அவருக்கு முன்னால் நின்னான். உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா. அப்புறம் ஏன் வந்த? ஒன்றும் வேண்டாம். அப்புறம் ஏன் வந்த? இல்லை எனக்கு நீங்க தான் வேணும்ட்டான். ஐயோ நீங்க தான் வேணும்ட்டான். அவரோ வள்ளல் கேட்கறதுக்கெல்லாம் கொடுக்குறவர். இவனடா எல்லாரும் தங்களுக்குரியதை கேட்டாங்க, இவனோ நீர் தான் வேணும்ட்டான்னு. சரி வா நான் வரேன் அப்படின்னு போனார். அவன் கூட்டிட்டு போனான் ஒரு மாட்டு கொட்டை மாதிரி ஒரு வீடு ஷாப் இறக்கிருக்கு. எங்கடா கூட்டு போற? மாட்டுக்கோட்டையா? மாட்டுக்கோட்டையை இல்லை ஏஜமா, இதுதான் என் வீடு. அடா பாவி, நான் இருக்கும்போது உன் வீடு இப்படியா இருக்கணும்? நீ ஒரு பங்களா வாங்கு. அடி சக்க ஒரு பங்களா கிடைக்குது. அடுத்தாப்புல வாங்க ஐயா சாப்பிடுவோம். என்னப்பா வச்சிருக்க? பழையது வச்சிருக்கேன், பழையது சாப்பிடலாம் வாங்க. நான் இருக்கும்போது பழையதா? பிரியாணி சாப்பிடு. ஐயோ இவன் பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது, பிரியாணி வாங்குறான். அடுத்தாப்புல படுக்கலாமான்னு பாய் போடுறான், கிழிஞ்ச பாய். ஏய் நான் இருக்கும்போது கிழிஞ்ச பாயா? ஃபோம் பெட் வாங்கு, காட்டு வாங்கு, ஃபோம் பெட். இது என்னடா அது? மொத்தத்தில் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போறதுக்கா பழைய சைக்கிளை துடைக்கிறான். என்னடா துடைக்கிற? ஐயா சைக்கிள் எங்க போற? நான் நகர சுத்தி தொழிலாளி, ஸ்கேவெஞ்சர், அதனால வேலைக்கு போற துடைக்கிறேன். ஏய் நான் இருக்கும்போது அப்படியா வேலைக்கு போனோம்? சைக்கிள்லையா வேலைக்கு போனோம்? கார் வாங்கு, நான் ஒரு கம்பெனி வச்சு தரேன், நீயே நிர்வகிச்சுக்கோ. நாங்க என்னடா இது? எங்க மற்றவங்க எல்லாம் கேட்டது ஒண்ணு 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 அவங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஆனா இவன் கேட்டது அவரை. நீங்க யாரை கேட்கறீங்க ஒழுங்கா சொல்லுங்க. இதுவரைக்கும் அவரை கேட்டல, இதை கொடுத்துருக்க, இதை கொடுத்துருக்க, அதை கொடுத்துருக்க, அதை கொடுத்துருங்க, இதை வாங்கிட்டு போ. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. என்ன சொல்றாரு? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? யாருக்காவது என்ன தேடணுங்கிற உணர்வு இருக்குதான் பாக்குற. சௌரிய சௌரிய கேள். நீ ஆண்டவரை தேடுவாயானால், ஆண்டவரை தேடுவாயானால் நிச்சயமா எல்லாமே கூட இருந்து உனக்கு கொடுப்பார். வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள், அப்புறம் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. அப்ப அவர் கூட இருந்தா தேவைகளை சந்திப்பாரா? இப்ப நீங்க யாரை தேடுறீங்க? கர்த்தரை தேடுகிற உணர்வு. ஒரு உணர்வு இருக்கிறவன் தாங்க கர்த்தரை தேடுவான். உணர்வு இல்லாதவன் கர்த்தரிடத்தில் இருக்கிறத தேடுவான். அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. அது உணர்வு இல்லாதவன். இந்த காலவேளையில் வந்திருக்கிற சௌரிய கேள். கர்த்தரை தேடுங்கள். அது எப்படி தேடணும்? உணர்வோடு தேடணும். சரியா? சரி, எப்படி தேடணும்? கர்த்தரை எப்படி தேடணும்? உணர்வோடு தேடணும். ரைட்டு. எப்படி தேடணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விதத்தில் தேடணும். அவரை தேட வேண்டிய விதம் எப்படி? வாசிங்க. 2 நாளாகும் 11வது அதிகாரம் 16வது வசனம். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள், தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள். இருங்க 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 இருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கின. அப்போ தேவனை தேடணும்னா என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும் என்ன செய்யணும்? இருதயத்தை நேராக்கிட்டு தேடணும். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இருதயத்தை நேராக்கிட்டு தேடு. அப்படின்னா என்ன? இருதயத்துல சுத்தமாக்கிட்டு தேடு. நீ இருதயத்துல அசுத்தத்தை வச்சு தேடினான்னு வச்சுக்கோ, அவரை நீ தேடி கண்டுபிடிக்க முடியாது. உன் வழியே வேற மாதிரி ஆயிரும். நான் எப்படின்னு சொல்றேன். இருதயத்தை நேராக்கி அப்படின்னா உன் நினைவை பரிசுத்தமா வச்சுக்கிட்டு தேடு. நினைவுல பரிசுத்தம் இல்லாம நினைவுல அசுத்தத்தை வச்சுக்கிட்டு
நீ அவரை தேடுனா உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நான் எப்படின்னு இப்ப சொல்றேன். ஆனால் எந்த ஒரு மனுஷன் அசுத்த நினைவு வருதோ, அசுத்த எண்ணம் வருதோ, படா பிசாச இயேசு நாமத்தால போ. இந்த அசுத்த நினைவை பிரதர்ஸ், உங்க நினைவை உங்க மனைவி பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா முடியாதா? அப்படி சொல்லுங்களேன். உங்க நினைவை உங்க புருஷன் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் பாப்பாரா? தூரத்தில் அவர்களின் நினைவுகளை அறிகிறார்கள். எங்க இருந்தாலும் உங்க நினைவு என் நினைவு ஆண்டவர் தெரியுங்க. இப்ப ஆண்டவருக்கு முன்னால என் இதயத்தை நேராக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசுத்த நினைவுகளை இயேசுவின் நாமத்தால அடிச்சு காலி பண்ணி போடா பிசாச அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை அடிச்சு அதுக்கப்புறம் நீ தேடு. நீ அசுத்த எண்ணத்தை வச்சுக்கிட்டே நீ தேடுனா எப்படி ஆவன்னு உனக்கு சொல்றேன் இப்போ. ஆனா வேதம் கர்த்தரை தேடுகிறதுக்கு தங்கள் இதயத்தை நேராக்கினார். யோசிச்சு பாரு, அசுத்தமான எண்ணம் வரும்போது என்ன பண்ற? அசுத்தமான எண்ணம் வரும்போது என்ன செய்யற? அதை அடிச்சு காலி பண்ணது இல்லையே. அந்த எண்ணத்தை நீங்க நினைக்கலங்க, சாத்தான் கொண்டு வந்துருவான். ஆனா நீங்க அதை அடிச்சு காலி பண்ணிடணும். போ பிசாச, இயேசு நாமத்தினாலே அசுத்த எண்ணத்தை உண்டு பண்ணுற பொல்லாதவை போ அப்படின்னு சொல்லி விரட்டிட்டீங்க. அதுதான் பவுல் அழகா சொல்லுவான், எல்லா விதமான மேட்டிமைகளையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய. அப்போ பெருமையா இருந்தாலும் சரி, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்களா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும்? சிறைப்படுத்திக்கணுங்க. நீங்க சிறைப்படுத்தாம அந்த அசுத்த எண்ணத்தை உள்ள வச்சுக்கிட்டு அப்படின்னு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நானும் தான் தேடுறேன். உங்களால தேட முடியாது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா. ஆனா வேதம் என்ன சொல்லுது? இருதயத்தை நேராக்கி கொண்டு தேடு. ஒரு மனுஷனை சொல்றேன் பாருங்க, 2 நாளாகமம் 12வது அதிகாரம் 14வது வசனம். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு ரெகோபெயாமை குறித்து வேதம் சொல்லுது. அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு ரெகோபெயாமை குறித்து வேதம் சொல்லுது. இந்த ரெகோபெயாம் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல், தன் இருதயத்தின் எண்ணத்தை அதை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். அடே, அப்போ இருதயத்தை நேராக்காதவன், அதாவது அந்த அசுத்தமான எண்ணங்களை அடிச்சு காலி பண்ணாம ஒருத்தன் வாழ்ந்த என்ன செய்வான்? பொல்லாப்பானதை செய்வான். ஏன் இன்னைக்கு மனுஷன் பொல்லாப்பு செய்யறான்? அவன் எண்ணமே அசுத்தம், அதான் தப்பு பண்றான். சௌரிய கேள், நீ தவறு செய்வாயானால் உன் இருதயம் தப்பா இருக்குன்னு அர்த்தம். எங்காவது தப்புன்றியான் பார். தப்பு பண்ணிருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் இருதயத்துல நீ செம்மையா இல்ல, உன் இருதயம் நினைவே அசுத்தமா இருக்கு. சௌரனே கேள், நீ தவறான காரியத்தை செய்வாயானால், பொல்லாதவரை செய்வாயானால், நீ உன் இருதயத்தை கர்த்தரை தேடுறதுக்கு நேராக்கல. அதனால பொல்லாப்பு செய்ய ரகசியமா பாவம் இல்லை. நீ ரகசியமா பாவம் இல்லையா? பொல்லாப்பு செய்யான் பார். ஏன் உனக்கு அந்த எண்ணம் வந்து தெரியுமா பொல்லாப்பு செய்யணும்னு? என் இருதயத்தின் அசுத்தமான நினைவை என் தேவன் பார்க்கிறாருன்னு எண்ணமும் இல்லை. அந்த நினைவை அடிச்சு காலி பண்ணி உன் இருதயத்தை நேராக்கம் இல்லை. அதனால்தான் நீ ரகசியமா தப்புன்ற. புரியுதா? கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடுறவன் முதல் ஒண்ணு எப்படி தேடணும்? இருதயத்தை நேராக்கி. இருதயத்தை நேராக்குறதுன்னா உள்ள சொண்டு கிடக்குது, அதை இழுத்து பிடிச்சுக்கணுமோ? இருதயத்தை நேராக்கி தேடுறது என்ன? அசுத்தமான எண்ணங்களை அடிச்சு காலி பண்ணிட்டு அவரை தேடணும். ஆமென். ஓகே, இதயத்தை நேராக்கி தேடணும். 2 எப்படி தேடணுமா? உபாகமம் ஜீசஸ் 4வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அப்ப எப்படி தேடணும்? 1, இருதயத்தை நேராக்கி தேட வேண்டும். அசுத்த எண்ணங்களை சிறைப்படுத்தி விட்டு தேடணும். 2வது எப்படி? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க முழுமையா தேடுனீங்கன்னா
ஆண்டவரை முழுமையா வசந்தபடி வாழ்வீங்கன்னு அர்த்தம். முழு இதயத்தோடு தேடு. முழு இதயத்தோடும் தேடுறவன் எப்படி இருப்பான், இல்ல தேடாதவன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு சொல்ற மாதிரி வாசிங்க. 2 நாளாகும் 25வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி சரி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சரி. எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். என்னவா அவருடைய தாயின் பேர் என்ன? யோவதானாள். கவனமா கேட்டுங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2ஆம் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். என்ன நல்லவன் பாருங்க, அவர் என்னை பார்க்கிறாருங்க உணர்வோடு கூட செம்மையானதை செய்யறான். செம்மையானதை செய்யறான் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யாரு? அமத்சியா. ஆனா எப்படி செஞ்சாங்க? முழு மனதோட அப்படி. ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யல. அடே இது என்னடா இது? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. நான் எப்படின்னு சொல்லிட்டேன் பிள்ளைகளை கேட்குற முதல்ல, பிள்ளைகள்லாம் பைபிள் படிப்பீங்களா இல்லையா? படிப்பீங்க. உங்க அப்பா அம்மா சொல்லி படிக்கிறீங்களா இல்லை நீங்களா படிக்கிறீங்களா? ஒழுங்கா சொல்லுங்க. படிடி, படுற எடுத்து படுற. ஆனால் படிச்சிங்க, படிக்கிறத பார்த்தா கரெக்டாக செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் முழு மனதோடவா செஞ்சீங்க? இல்லையே. அப்பா சொன்னதுக்காக தானே செஞ்சான். அது செஞ்சு வேஸ்ட். இன்னைக்கு எத்தனை பேர் அப்பா சொல்றான்னு செய்யற? சரி, இப்ப சர்ச்சுக்கு வந்தீங்கல்ல, நீங்க முழு மனதோடு வந்தீங்களா? இல்லைன்னா அந்த கிழமை சத்தம் போடுவான். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஐயா, ஆனா செஞ்சது வரைக்கும் கரெக்டானா? நீ வந்தது வரைக்கும் கரெக்டானா? ஆனா முழு மனதோட வந்த? முழு மனதோடு வரலையே. அருமையான சகோதரனே, அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாக செய்தான், ஆனால் முழு மனதோடு செய்யல. ஆண்டவர் சொன்னாரு, உன் முழு இதயத்தோடு முழு மனதோடு கூட நீ செய்ப்பா, முழு ஆத்மாவோடு ஆண்டவர் காரியங்களை செய்ப்பான்றார். இவனோ ஆண்டவர் நேசிச்சது உண்மைதான், தேவனுக்கு பிரியமான செய்தவன் உண்மைதான், ஆனா முழு மனதோடு செய்யல. அதனால என்ன நடந்தீங்களா? அதனால என்ன நடந்துச்சு? விக்கிரக ஆராதனைக்காரனா போயிட்டான். ஏன் தெரியுமா? அவரை முழு மனதோடு நேசிக்கிற. சௌரியர்கள், நீ வேதத்தை வாசிக்கிற. எதுக்காக வாசிக்கிற? என் புருஷன் ஏதாவது நினைப்பாரு, என் மனைவி ஏதாவது நினைப்பா, அதுக்கு தான் படிக்கிறேன். நீ முழு மனதோடு செய்யல. எத்தனை பேர் மனைவிக்காக பைபிள் படிக்கிறவங்க ஜெபம் பண்றவங்க உண்டு. எத்தனை பேர் புருஷனுக்காக ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறவங்க உண்டு. ஆனா முழு இதயத்தோடு செய்யல. ஆனா வேதம் சொல்லுது, அவரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடணும். இவன் அப்படி செய்யாதனால, ஆனா தேடினானா, கர்த்தருக்கு பிரியமான செஞ்சானா? ஆனா எப்படி செய்யல? முழு மனதோடு செய்யாதனால பாவம் செஞ்சானே, அக்கிரமம் செஞ்சானே, விக்கிரக ஆராதனை பண்ணினானே. முடியல. ஊழியக்காரனை வெட்டுவேன். கர்த்தர் பார்த்தார், நான் அனுப்புன ஊழியக்காரனை நீ வெட்டுவேன்றியாடியா, நானே உன்னை பீஸ் பீஸ் ஆக்குறேன்டா அப்படின்னு எல்லா சரத்தின் அவங்களும் வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி குதிரையில் ஏற்றிட்டார். அருமையான சௌரனே கேள், கர்த்தரை தேட வேண்டுமா? எப்படி தேடணும்? இருதயத்தை நேராக்கி தேடணும். 1 2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடணும். முழுசு அவருக்கு தான் வேணும், அவரை முழுமையா தேடணும். ஓகே. 2 3வது எப்படி தேடணுமா? வேதம் சொல்லு பாருங்க, தயவு செய்து 1 நாளாகும் 15-13. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலோ, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாமல் போனபடினால். அது என்ன நியாயமானபடி தேடுறது? அவரை தேடணும்.
அவரை தேடணும். நியாயமானபடி தேடுறேன்னா அவன் என்ன சொல்றான்? நியாயமானபடி நம்ம தேடலன்றான். எதனால அப்படி சொல்றான்? தான் மனசாட்சிபடி செஞ்சுட்டான், அதனால அடி விழுந்துச்சு. எப்படின்னு சொல்றேன். இந்த உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வர்றாங்க எருசலேமுக்கு. தாவீது என்ன பண்ணா, புது வண்டி புது மாடு வாங்கி கட்டி அதில் உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டான். அமீர்தா வீட்டில் இருந்துச்சு. அவன் பிள்ளை தான் இப்ப நடத்தி வர்றாங்க. அங்க வீட்டில் இருக்க வரைக்கும் வீடு கொளிக்குது. இப்போ நம்ம ஊருக்கு வந்தா இது நல்லா தான் குளிக்குன்னு சொல்லிட்டு வண்டி கட்டி மாடு பூட்டி வண்டியில கொண்டு வர்றான். அதுல அமீனதா மகன் ஊசாவும் அடுத்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வராங்க. திடீர்னு சொல்லி மாடு மிரண்டுருச்சு. மிரண்ட உடனே இந்த உடன்படிக்கை பெட்டி லேசா ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆடின உடனே ஊசா கையை நீட்டினான். நீட்டின உடனே கர்த்தர் அடித்தா, செத்தான். இது என்னடாது? தாவீது பயந்துட்டான். ஐயோ இது என்னப்ப அது இப்படின்னு சொல்லி அப்பதான் யார் வீட்டில் கொண்டு வச்சான்? ஓபேத் ஏதோம் வீட்டில் கொண்டு வைக்கிறான். அவங்க செழிச்சிச்சு. இப்ப கவனமா கேட்டுங்க. இப்ப யோசிக்கிறான், எதனால அடி வாங்கணும்? நம்ம நியாயமானபடி தேடவில்லை. எப்படி தேடிருக்கணும்? அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு வந்திருக்கணும்? ஆசாரியர்கள் தூக்கிட்டு வரணும். அதான் சட்டம். ஆனால் இவன் என்ன நினைச்சான்? ஆண்டவருக்கு தானே செய்யறோம், மேன்மையானது செஞ்சிடலாமே அப்படின்னு இவன் மனசாட்சிப்படி செஞ்சாங்க. அதனால அடி வாங்கிட்டான். அருமையான சௌனே கேள், உன் மனசாட்சிப்படி வாழலான்னு பார்க்காத. உன் மனசாட்சிக்கு ஆண்டோட வழிக்கு வித்தியாசம், எதிர்மறையானது. உன் மனசாட்சி என்ன வேணாலும் சொல்லும். கர்த்தர் சவுலை பார்த்து சொன்னாரு, இந்த பாருப்பா, நான் என் ஜனத்தை அங்கிருந்து வருவங்களாக்கும் போது 540 வருஷம் கழிச்சு சொல்றாரு, ராஜாவா மாத்தின அவனை, எப்பா நான் வரும்போது அமலேக்கியர் வழிமறிச்சாங்க. என் ஜனங்கள் வரும்போது அவங்களை நீ என்ன பண்ணிரு, அமலேக்கு ராஜாவுப்படி கொன்னுரு. அங்க உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சின்ன பெண்ணுகள் எல்லாரையும் காலி பண்ணு. ஆடு மாடு எதை விடாத, எல்லாத்தையும் காலி பண்ணு அப்படின்ட்டாரு. இவன் என்ன பண்ணா, ராஜாவை பிடிச்சான். முதல் தரமானது, இரண்டாம் தரமானதெல்லாம் பிடிச்சு கொண்டுட்டான். கர்த்தர் சொல்றாரு, ஐயோ என் வார்த்தை கீழ்ப்படியாம போயிட்டானே, எனக்கு மனஸ்தாபமா இருக்குது, இவனை ராஜாவாக்க எனக்கா மனஸ்தாபப்படன்னு சொல்லி சாமுவேல் சொன்னார். சாமுவேல் சொல்றான், சவுலை பார்த்தோன்னே சவுல் சொல்றான், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றிட்டேன். ஏய் நிறைவேற்றினா என்ன? சத்தம் கேட்குது பாரு, சத்தம் கேட்குது. என்ன? ஆடுகளின் நிறைச்சல். எதனால ஆட்டு பிடிச்சிட்டு வந்த? அவன் சொல்றான், இது கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தேன். அப்பதான் அவன் சொல்றான், பலி பெருசா கீழ்ப்படிதல் பெருசா? அவன் மனசாட்சிக்கு என்ன செய்யறான்? அதை கொண்டு வந்து பலியிட்டு ஆண்டவருக்கு தானே பிரியமா இருக்கும், அப்படிதான் நினைச்சான். ஆனால் அது தேவனுடைய வார்த்தை அல்ல. அழிக்க வேண்டியதை அழிக்கணும். நீ உன் மனசாட்சிப்படி அதனை பிடிச்சு வர, அவனுக்கு அது கரெக்ட் மாதிரி தெரியுது. சௌனே கேள், உன் மனசாட்சியை வச்சுக்கிட்டு தேடாத, உன் மனசாட்சிப்படி வாழாத. நீ தேவனை தேடுனா நியாயமானபடி, வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே தேடு. ஆமென். வாழ்ந்தா அப்படி வாழுப்பா. முடியல, என் மனசாட்சிப்படி தான் வாழ்வேன்னா பைபிள் எதுக்கு படிக்கிற? பைபிள் எதுக்கு படிக்கிற? தெரிஞ்சுக்கிறக்கா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? மனசாட்சிப்படி வாழாத. சரி, ஒண்ணு, தேவனை தேடுகிற உணர்வுள்ள எப்படி தேடணும்? இருதயத்தை நேராக்கி தேடணும், அசுத்த நினைவுகளை அகற்றி தேடணும். ரெண்டாவது, முழு இருதயத்தோடு தேடணும். மூணாவது, நியாயப்படியா செய்யணும். அப்படின்னா வசனம் என்ன சொல்ல அப்படியே வாழ்ந்துடணும். மூணாவது. நான்காவது வாசிங்க, கர்த்தரை தேடுற உணர்வுள்ள எப்படி தேடுவோம் பாருங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம்.
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், அப்ப அவரை எப்ப தேடணும்? கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அது எப்ப கண்டடையத்தக்க சமயம் எது? கண்டடையத்தக்க சமயம் எது? ஆண்டவரே சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அதிகாரம். அவர் சொல்றார் பாருங்க, நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், சரி, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். சரியா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்ப என்னை கண்டடையலாம்? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்ட. நீங்க எப்ப தேடுறீங்க? ஏர்லி மார்னிங் 8 o'clock. நீங்க எப்போ அவரை தேடுறீங்க? ஒழுங்கா சொல்லு. அதிகாலையில எழும்பி ஜெபம் பண்றவன் எத்தனை பேர்? கையை வைத்தா நிறைய பேர் பொய்க்காக கூட கை வைத்துவான். கையை வைத்த சொல்லல அதனால. ஆனா தேவன் காண்கிறார். நீ தேவனை தேடுகிறது உண்மை. அதிகாலையில் எல்லாரும் தேடணும். நானா சொன்னேன்? நானா எழுதி வச்சேன்? அதிகாலையில தேடியான் பார். எத்தனை மணிக்கு எழும்புற? எத்தனை மணிக்கு காலையில் எழும்புற? நான் 4 மணிக்கெல்லாம் எழும்புறேன். எதுக்கு எழும்புற? என் புருஷன் வேலைக்கு போகணும், சமையல் பண்றேன். சமையல் பண்றதுக்கு 4 மணிக்கு எழும்புவானா? கர்த்தரை தேடுறதுக்கு 4 மணிக்கு எழும்புனா, புருஷனை தேடுறதுக்கு 4 மணிக்கு எழும்புறாங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர்கள் ஏங்க நம்ம சபை அவரை தேடணுங்க. அதிகாலையில தேடுறதுக்கு வழியை பாருங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் அவர் தான் சொன்னார். அப்ப அதிகாலைங்கிறது என்னவா, எந்த நேரமா இருக்கும் சொல்லுங்களேன்? நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர், எதுக்கு எங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க? நான் சொல்றேன், வச்சுக்கோ. 4 மணி அதிகாலையா இருக்குமா? அதிகாலை. நீங்க சொல்ற 4 மணிக்கெல்லாம் நம்மளால முடிக்க முடியாது பத்தே. அப்ப அதிகாலை எந்த மணி நேரம் வச்சுக்கலான்றீங்க? 5 மணி. 5 மணிக்கா? போங்க பாஸ்டர், 6-7 மணிக்கு சொல்லுங்க, நாங்க எழும்புறேன். இதுக்கு நீ எழும்பவே எழும்பாத. பகல் முழுசும் தூங்கிட்டு நல்லா 10 மணிக்கு எழும்பு. இருக்கிறீங்க பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் காலை அதிகாலையிலே தேடுவான். அப்படிதான் வசனம் சொல்லுது. எங்க நம்ம சபை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணுங்க. அவர் வந்தா போனுங்க. தேட வேண்டிய உணர்வுள்ளவன், என்னை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ? அதுக்குதான் பாக்குறேன். என்ன தேடுறவன் இருதயத்தை நேராக்கி தேடுவாங்க. அசுத்த எண்ணத்தை அகற்றிட்டு தேடுவான். என்ன தேடுறவன் முழு இருதயத்தோடு தேடுவான். என்ன தேடுறவன் நியாயமானபடி வசந்தபடியா தேடுவான். என்னை தேடுகிறவன் அதிகாலையில் தேடுவான். புதுசா இருக்கு அந்த வசனம். அதிகாலையில தேடுனா என்ன உங்களுக்கு நஷ்டம் வந்துருது? உங்க புருஷன் காலையிலே வர்றாரு, 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெடி ஆகி திறக்கிறதுக்கு நிப்பீங்களா இல்லையா? உங்களை கேட்டனா புருஷன் காலையிலே திறக்கிறதுக்கு ரெடியா நிப்பீங்களா? இல்லனா ஏய் கத்துறோம். எத்தனை பெல் அடிக்கிறது? நீ மனுஷியா? ராட்சசி. இதுக்கு பயந்து அவர் வந்துருவாரு, திட்டி விடுவாரு அப்படின்னு பயந்து எத்தனை மணிக்கு? 3:55 எழும்பி தோத்திரம் எப்போ வருவாரு? மாமா உங்களுக்கு எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டேன் மாமா, இதுதான் கரெக்ட். இல்லைங்க, நீங்க பூட்டி சாவிட்டு போயிருங்க. தூக்கத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தூக்கத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆண்டவர் அதிகாலையில் தேட சொல்ற, நான் சொல்லல. அதிகாலையை தேடுகிறவன் என்னை. இப்ப இந்த வசந்த கீழ்ப்படி என்ன வேண்டாமா? என்ன எங்க இதுவரைக்குமாவது இல்லை. கர்த்தரை தேடுற உணர்வுள்ள எப்போ தேடணும்? அதிகாலையில் தேடணுமா? தேடுவீங்களா? இனிமையாவது அலாரம் அடிக்கும், அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு படுத்துடாதீங்க.
நிறைய பேர் ஆசைப்பட்டு அலாரம் வச்சுருவான். அடிச்சது வரைக்கும் உண்மைதான். அதை ஒரு அடி அடிச்சு இனிமே சத்தம் போடாத கொண்டு விடுங்க. அதை அடிச்சு நிறுத்தி விட்டு திரும்ப இவன் பார்த்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வச்சது எதுக்கு தான் அலாரம் வச்ச? நிறைய பேர் நீங்க அதிகாலையில எழும்புறது இல்லைங்க, எழும்புறதே இல்லை. இயேசு வந்தா பறந்துடுவீங்களா? இயேசு வந்தா பறந்துடுவீங்களா? உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க, ஏமாத்திக்காதீங்க. அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடைவான். தாவீது என்ன மாதிரி சொல்றான் பாருங்க. சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். என்ன சொல்றான்? கர்த்தாவே, காலையில் காலையில் என் சத்தத்தை கேட்டருளி. அப்படி சொல்லல, காலையிலே அப்படின்னு நான் சொன்னேன். அதிகாலையில் அர்த்தம். அதிகாலையில் அப்படிங்கிறது காலையிலே அப்படிங்கிறது. காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு நீங்க காலையில எழுந்து ஜெபிக்க போனா எப்படி போனோம்? ஆயத்தமாகி போகணும். முகத்தை கழுவாம கோலாவோட போய் ஜெபம் பண்ணாத. நிறைய பிள்ளைகளை ஜெபம் பண்ற, சரி சரி தொல்லை தாங்க ஜெபம் பண்ற போங்க. முதல்ல தோத்திரம் தோத்திரம் 2 காலில் நிற்பான். ஒரு 2 நிமிஷம் ஆகும். 4 காலில் நிற்பான். இன்னும் 1 நிமிஷம் ஆகும். தூக்க கலக்கம் போலியே 5 காலில் நிற்பான். அதாவது பிராக்டிகலா சொல்றேன். என்னடா ஆடுற? ஆடல மம்மி, ஆவியில் நிறையிறேன். ஆவில் நிறைகிறார். ஆடுறத ஆடி விட்டு ஆவில் நிறைகிறார். கடைசியில் எழுப்புடா. எழும்பி பார்த்தா தலையணை ஈரமா இருக்குது. பாவம், என் பையன் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிருக்கான். கண்ணீர் உள்ள கோடா. ஐயோ ஐயோ, என்னதான் சொல்றீங்கன்றீங்களா? உங்களை சொல்லதான் வந்தேன். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ற? அதிகாலையில் எழும்பி முகத்தை கழுவி பல்ல வளைக்கி ஆண்டவர் சமத்தில் சந்தோஷத்தோடு போ. அவன் ஆயத்தமாகி காத்திருப்பேன். உங்களை தரிசிக்க வந்திருக்கிறேன், ஆயத்தமாகி காத்திருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உண்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோன்னு பாக்குறீங்களே, நான் உணர்வுள்ளவனாக இருக்கேன், ஒப்பு கொடுக்கிறேன். 1, எப்படி தேடணும்? நான் இருதயத்தின் அசுத்த நினைவுகளை அகற்றிட்டு இருதயத்தை நேராக்கிட்டு உண்மை தேடணும். 2, முழு இதயத்தை தேடணும், முழு ஆத்மாவோட தேடணும். 3, நியாயமானபடி தேடணும். 4, அதிகாலையில தேடணும். நீங்க வசனம் சொன்னீங்களா இல்ல செய்ய போறேன்னு சொன்னீங்களா? செய்ய போறோம். எங்க செய்ய போறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. போறோம்னா ஏண்டி என்ன எழுக்கிற? ஒன்னால முடிஞ்சா செஞ்சுக்க, என்னையா எழுக்கிற? கல்யாணத்துல பொண்ணையும் மாப்பிளையும் பக்கத்தில் நிற்க வச்சு உன் அருகில் இருக்கிற இவரை வாக மனம் புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கே மனைவியா இருப்பியா? இருப்போம். இருப்போமா? ஏமா யார சொல்ற? இருப்பேன்னு சொல்லு. அப்ப நீ தீர்மானிக்கிறேன்னு அர்த்தம். நான் சொன்னேன் தானே சொல்றேன். ஒழுங்கா சொல்லு. கர்த்தரை தேடுவியா? நான் சொன்னேன் தானே. அதனாலதான் நிறைய குடும்பத்துல பிரச்சனை. புருஷன் மனைவி பாஸ்டர் சொன்னார்னு சொல்லிட வேண்டியது கல்யாணத்தை நினைக்கிறேன். அப்புறம் சண்டை வந்தோன்னு நான் ஊருக்கு போறேன், எங்க அம்மாட்ட போறேன். சர்ச்சில் என்னடி சொன்ன? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்க வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன், உங்களுக்கு பிரியமா இருப்பேன் சொன்னாடி. இப்ப ஏண்டி ஊருக்கு போறேன்? சும்மாரியா, பாஸ்டர் சொல்ல சொன்னாரியா? சொன்னேன். இது என்னடா கதை? அது மாதிரி இன்னைக்கு சொன்னீங்கன்னு வச்சுங்க,
அங்க போய் பாஸ்டர் சொன்ன நான் சொன்னேன், அதனாலதான் இப்ப 7 மணிக்கு 8 o'clock உன்னால வாழ முடியாது. சரி, கர்த்தரை தேடணும் 1. 2, நீதியை தேட வேண்டும். அது என்னங்க நீதி? அது என்ன நீதி? வேதம் சொல்லு பாரு, வாசி. வசனம் தான் நீதி. உங்களுடைய நீதியில் நான் உடைய முகத்தை தரிசிப்பேன்னு சங்கீதக்காரன் சொல்லுவான். சரி, ஏன் வசனத்தை தேடணும்? நீதியை தேடணும். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எதுக்கு நீதியை தேடணும்? உம்முடைய வசனம் தான் சத்தியம், அதுதான் நீதி. அதை தேடுங்க, அது என்ன? பரிசுத்தமாக்கும். அப்ப அந்த பரிசுத்தமாக்கக்கூடிய வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? தேடணும், நீதியை தேடணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும். எப்படியா? கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசி, தேடி வாசி, கையில வந்ததை வாசிக்காத. நீ என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லித்தரணும்னா நீ வழக்கமா வாசிக்கிறத தேடு. என்னதான் சொல்றாரு? தேடிப்பாரு, தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்படின்னா ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னா அதுக்கு எங்கேயாவது ஒரு ஜோடி இருக்கும், எங்கேயாவது ஒரு ஜோடி இருக்கும். அதான் தேட சொன்னார். நீ தேடலைன்னா அது சிங்கிளா தான் இருக்கும், சிங்கிளா தான் இருக்கும். நீ தேடினால் ஜோடி இல்லாது இருக்காது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவரே சொல்லிட்டாரு. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஓஹோ, அவருடைய வாய் சொல்லுது, ஆவி அவைகளை, எவைகளை? ஆண்டோட வார்த்தைகளை அங்க இங்கன்னு சேர்த்து கொடுத்துருவார். நம்ம தான் தேடி வாசிக்கிறது இல்லை, அதனாலதான் ஆவியான சேர்த்து கொடுக்க மாட்டேங்கிறார், கோத்து கொடுக்க மாட்டேங்கிறார். நம்ம என்ன பார்க்குறோம்? பார்த்தோமா ஒரு அதிகாரம் வந்துச்சுன்னா ரொம்ப சின்ன அதிகாரமா வாசித்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு 114 சங்கீதத்தை எடுத்து வாசிப்போம். அதை விட பெருசு இருக்கா? இருக்கு, 133 3 வசனம் போதும் போ. என்னங்க இது? என்ன இது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புருஷன் வெளிநாட்டில் போயிடுதே, ஒரு 5-6 மாதம் கழிச்சு ஒரு லெட்டர் போடுறான். அது வரைக்கும் கனெக்ஷனே இல்லை. சோறு வடிச்சிட்டு இருக்காங்க மனைவி. பிள்ளை வந்து அந்த லெட்டர் கொண்டு வந்து, மம்மி டேடி லெட்டர், டேடி லெட்டர் நிமித்தி வச்சுட்டா. சோறை வடிக்க வேண்டியது தானே? அவ்வளோ நேரத்துக்குள்ள என்ன கட்டி போச்சு? நிமித்தி வச்சுட்டு நேரம் கொடு, ஏன்ட்ட கொடு, இல்லை நான் ஏன்ட்ட கூட கொடுத்த வாசிக்கிறா வாசிக்கிறா வாசிக்கிறா. வாசிக்கிறா. சோறு குழஞ்சு போச்சு. அதை பற்றி கவலை இல்லை. ஆனா யார் லெட்டர் எனக்கு வேணும்? யார் எழுதுனது வேணும்? புருஷன் எழுதின லெட்டர் அவ்வளவு சந்தோஷமா படிக்கிறாங்களா? அவங்க பையன் வரான், மம்மி தாத்தா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அதை போடுற அப்புறம் பார்ப்போம். இது என்னடா, தாத்தா எழுதின லெட்டரும் லெட்டர் தான், புருஷன் எழுதின லெட்டரும் லெட்டர் தான். ஏன் புருஷன் எழுதின லெட்டரை உளுந்து உளுந்து படிக்கிறா? புருஷன் மேல அவ்வளவு பிரியம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எனக்கும் புருஷன் யாரு? எங்க மணவாளனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் அவர் தான், அவர் லெட்டர் தானே. இது அப்படியே வாசிங்க. இது ரொம்ப நாளா என்கிட்ட அப்படியே தாங்க இருக்கு. என் புருஷன் எழுதினாராம், அப்படியே இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க தாத்தா எழுதின லெட்டர் மாதிரி படிக்கிறீங்க? சரி, அதை தேடி வாசிங்க. அது ஒன்றும் ஜோடி இல்லாம இருக்காது. சேர்க்கிறவர் யாரு? ஆவியான். அப்ப தேடி வாசிக்கணும். இப்ப என்ன சொல்லுது பாருங்க, நல்லா கவனமா கேட்டுங்க. நீங்க தேடி வாசிக்கும் போது அதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்த வெளிப்படுத்த நீங்க கீழ்ப்படிய என்ன ஆகும்? இயேசுவை போல மாறிடும். ஆமென். அதுக்கு தாங்க தேடி வாக்கி சொன்னாரு, அதுக்கு தான் தேடி வாசிக்க சொன்னார். நீ என்ன பண்ற? நம்ம கையில கிடைக்கிறத திறந்து வச்சு படிச்சுட்டு போயிடுற. இந்த கால வேளையில வந்திருக்கிற சௌர்ணே சௌரியே, நீ வேதத்தை தேடி பார்க்காதனாதான் எவன் என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேடி வாசி. ஜோடி சேர்க்கிறாரு,
ஆவியானவர் சேர்ப்பாரு. கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு தேடி வாசி, அங்க தேடு இங்க தேடு, சேர்த்தா கரெக்டா இருக்கும். ஏன் தேடி வாசிக்கணும்? அதன்படி வாழணும். அப்படி வாழ 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 நம்ம கேரக்டர் யார் மாதிரி ஆகும்? இயேசுவை போல மாறும். ஆனால் ஆண்டோட வசனது கொலோசியர் 3வது அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனே வரும். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை. தேவ கோபாக்கனை என்னன்னா அந்திகிருஷ்ண ஆட்சி. அந்த அந்திகிருஷ்ண ஆட்சியில யார் போறது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். வசனத்தை தெரியும், ஆனால் கீழ்ப்படிய மாட்டோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கோபாக்கனைக்கு போயிடுறாங்க. சௌரனே சௌரிய கேள், நீ தேவனுடைய பிள்ளைதான். நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டியவன். நீ தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டியவன். தேடி வாசிக்க மாட்டேங்கிற. என்னைக்கோ யாரோ சொன்னதை வச்சு ஏதோ நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற. கீழ்ப்படிய மாட்டேங்கிற. அதனால அவன் கேரக்டர் மாற மாட்டேங்குது. இயேசு போல மாற மாட்டேங்குது. ஏன் உன்னால கீழ்ப்படியல தெரியுமா? ஏன் உன்னால கீழ்ப்படிய முடியல தெரியுமா? 2 காரியம் சொல்றேன். ஒண்ணு, உனக்கு ஆண்டவர் மேல விருப்பம் இல்லை. ஆண்டவர் அப்படித்தான் சொல்றேன். 81ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அவ்வளவுதான். ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன விரும்பலப்பா, என்ன விரும்பல. ஏன் நீ வசந்தபடி வாழ மாட்டேங்கிற? அவர் மேல உனக்கு விருப்பம் இல்லை, அதனால வாழ மாட்டேங்க. 1 2 என்ன தெரியுமா? ரோமர்கள் 10ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஐயோ, ஆண்டவரை பற்றி வைராக்கியமா இருக்கிறாங்க, ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லையா? ஏன் 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 பாருங்க, வாசிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான்? சுய நீதியில நிக்கணும் பாக்குறான். சுயநீதியில நிக்கணும் பாக்குறான். சௌரியே, உன் மனசாட்சிப்படி வாழ்றனாதான் நீ தேவ நீதியை நிறைவேற்ற மாட்டேங்கிற. புரியுதா? உன் மனசாட்சிப்படி வாழணும்னு நினைக்கிற, அதனால தேவ நீதியை வசனத்தை நீ நிறைவேற்ற மாட்டேங்கிற. 1 அவர் மேல அன்பு இல்ல. 2 உன் சுயநீதியின்படி நடக்கின்ற. என் நீதி ரைட்டுங்க, உன் நீதியும் என் நீதியும் குப்பையில தான் போடும். அது சாத்தானுடையதுங்க. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, நரகத்தில் கொண்டு விட்டுரும். யோசிச்சு பாரு, ஏன் வசந்த கீழ்ப்படியல தெரியுமா? சொல்லு பாப்போம். இப்ப நீயே சொல்லு பாப்போம். ஏன் கீழ்ப்படிய முடியல? 2 பாயிண்ட் சொன்னேன். ஏன்? தேவன் மேல பிரியம் இல்லை. இப்ப உங்களுக்கு எந்த வசனமாவது கீழ்ப்படிய முடியாம நிக்கிறீங்களான்னு பாருங்க. ஏன் கீழ்ப்படிய முடியலன்னு சொல்லுங்க. 1 கரெக்ட் தானா? கரெக்ட் தானே? நீங்க வசந்தி கீழ்ப்படியாம போனது காரணம் என்ன? தேவன் மேல. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க தேவனை நேசிக்கிறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஐயோ, என்ன இப்படி பேட்டீங்க பாஸ்டர், நான் நேசிக்கிற மாதிரி எவனும் நேசிக்க. உங்களை பார்த்தாலே தெரியுது நேசிக்கிறேன்னு. பிரியமில்ல, தேவன் மேல பிரியமில்ல நேசிக்கல. 2 சுயநீதியை தேடுறாங்க. சுயநீதியை தேடுறதுனால வசந்தபடி வாழ. ஆனா வைராக்கியம் உண்டா? தேவனை பற்றி வைராக்கியம் உண்டு. இப்படி அப்படின்றான். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால திருச்சியில ஒரு நம்ம எங்க சபை, அங்க சபை இருந்த நாட்கள்ல அங்க உள்ள தம்பிமார் ஒரு 10 பேர் இருப்பாங்க. கூட்டிட்டு போயிட்டு கிராம ஊழியம் செய்யணும். காஜாமலங்கிற இடத்துல கிராம ஊழியம் செய்யணும். அப்படி போகும்போது நான் தான் பேசுறேன். தெருவில் நின்று ஒரு சவரத்தான் நிலை, அந்த கதவு நிலையில கையை வச்சுக்கிட்டு இப்படியே நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அசைவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா கேட்கிறாரேன்னு சொல்லி மகிழ்ச்சியா இருந்துச்சு.
முடிச்ச உடனே நம்ம தம்பிமாரெல்லாம் டிராக்ஸ் கொடுக்க போயிட்டாங்க. அவர் நான் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தனால அவருக்கு ஏதோ டச் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு நேரம் அவர்கிட்ட போனேன். சார் உங்களுக்கு புரிஞ்சிச்சா சார்? சார் அருமையாக புரிஞ்சு சார், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். நீங்கள் ஒன்று செய்யுங்க சார், எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க சார். எனக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. என்னடா இது, புரிஞ்சது மட்டும் இல்லை, என் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம சொன்ன வார்த்தை கிரியை செஞ்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் அவர் வீட்டை பார்க்குறேன். வீட்டில் குதிரையில் தூதன் இருக்கான், ஈட்டியை வச்சுக்கிட்டு கீழே சாத்தான குத்துற மாதிரி. இது எந்த வீட்டில் போடுவாங்க? ரோமன் கத்தோலிக் வீட்டில் போடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ரோமன் கத்தோலிக் வீடுன்னு சொல்லி சகோதரர்லாம் வந்தாங்க. உள்ளே போனோம். உள்ள விக்கிரகங்களாக இருக்குது. இப்படி விக்கிரகங்கள் இருக்கும்போது நான் ஒரு சின்ன கோரஸை பாடினேன். அவர் கொஞ்சம் ஏதாவது வசனம் சொல்லி விடலான்னு சொல்லிட்டு, இயேசு ஒரு விஷயம் பாவிகளை ரட்சிக்க வந்தார், மனம் திரும்ப இருப்பது, பாவத்தை விடுதலையாக்க வந்தார், உங்களுக்காக ரத்தத்தினர் மரித்தார், 3ஆம் நாள் எழுப்பினார், ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்க பிரதர். சரி ஐயா நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். 2வது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இயேசு நினையாத நாளிகள் வருவார். எப்படி வருவார்னா திருடனை போல வருவேன்னாரு. என்ன சொன்னீங்க? திருடனை. ஏய் யாரை பார்த்துல திருடனை? போடா வெளியே. ஐயோ வெளியே போடா. எங்க திருடன்? மறுபடியும் திருடன்ற இயேசுவ. இயேசு திருடன்றியா? போடா. எங்க 10 பேரையும் வெளியே அனுப்பிவிட்டாங்க. ஜெபமே பண்ண விடல. ஆனா அவனுக்கு வைராக்கியம் இருந்துச்சா? ஆண்டவரை பற்றி வைராக்கியம் இருக்கா? எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு வைராக்கியம் இருக்குன்னு? நான் வசனத்தை சொல்றேன், அவனுக்கு வசன அறிவு இல்லை. அதனால அவன் என்ன நினைக்கிறான்? இயேசு திருடன் சொல்றான்டா அப்படின்னு வைராக்கியத்திலே நினைச்சான். ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியமா? அறிவுக்கு வெற்ற வைராக்கியம். தேவனை குறித்த வைராக்கியம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன், ஆனாலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம். சௌரனே சௌரிய கேள், இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறா தெரியுமா? உனக்கு வைராக்கியம் இருக்கு, தேவனை குறித்து வைராக்கியம் இருக்கு, ஆனா அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லை, அதனால தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிற. ரைட். 2. 1 தேவனை தேடணும். எப்படி தேடணும்? இருதயத்தை நேராக்கி தேடணும். 2 முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடணும். 3 நியாயமா தேடணும். 4 அதிகாலையில தேடணும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன? நீதியை தேடணும். நீதி எப்படி தேடணும்? வாஞ்சியா தேடணும், அங்கங்க தேடி பார்க்கணும், சேரணும், அதன்படி வாழும், அதுக்கு தான் தேடணும். வசந்தபடி வாழ்ந்து இயேசுவை போல மாறுக்கு தான் தேடணும். இயேசுவை போல மாறு. 2. 3வது என்ன தேடணும்? மனத்தாழ்மையை தேடுங்கள். இப்படி செய்வீர்களானால் ஒருவேளை அவருடைய கோபாக்கினைக்கு மறைந்து கொள்ளலாம். இந்த 3 தேடினால்தான் ஒருவேளை தான் மறைக்கலாம். ஆனா எப்படி வாழணும்னு பாத்துங்க. சரி, அப்ப மனத்தாழ்மையை தேடணும். எப்படி மனத்தாழ்மையை தேடுறது? மனத்தாழ்மைக்கு பெஸ்ட் உதாரணம் யாரு? எக்ஸாம்பிள் இயேசு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? இயேசு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னாரா? அவருடைய மனத்தாழ்மை எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். வேதம் சொல்லுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். சரிதானா? ரைட். அப்புறம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிதாவுக்கு அவர் சமந்தானா? இயேசு சமந்தானா? ஆனா எது வரைக்கும் தாழ்த்தினார்? பிதாவுக்கு முன்னால சாவுற வரைக்கும், மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அருமையான சகோதரனே சகோதரியே, தாழ்மையை தேடுங்கள். இயேசுவை போல ஒரு தாழ்மை வேணும் சொல்லு. எனக்கு மனத்தாழ்மை வேணும் ஆண்டவரே, தேவனுக்கு முன்பா தாழ்மைப்படும். சரி, இப்ப மறுபடியும் அவர் எப்படி தாழ்மையா இருந்தார் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள்.
போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு 5 பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். போதும். என்ன செஞ்சாரா? இயேசு தேவகுமார், அவர் மூலம் தான் எல்லாரும் படைக்கப்பட்டது. எல்லாரும் படைக்கப்பட்டது இயேசு மூலம். படைக்கப்பட்ட மனுஷனுக்கு காலை படைப்பதற்கு காரணமா இந்த இயேசு கழுவுறாருங்க. யோசித்து பாருங்க, என்ன மாதிரி தாழ்மை. ஏங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரன் தன் வேலைக்காரன் அவன் காலை கழுவாரா கோடீஸ்வரன்? இவரோ நம்மை படைப்பதற்கு காரணமா இருந்தவர். ஈவன் தன்னை காட்டி கொடுக்க போற யூதாஸ் காலை கூட கழுவினார். ஏன் தெரியுமா? தாழ்மை, தாழ்மை, மனத்தாழ்மை. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா என்கிட்ட கத்துங்கன்றாரு. அவற்றை தாங்க தாழ்மையை கத்துக்கணும். அவற்றை தாழ்மை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பெருமை இருக்குது? உங்களை ஒரு இடத்துல மேல வைக்கல, உங்களை ஒரு இடத்துல சொல்லல, எல்லாரும் சொன்னாங்க என்ன சொல்லல பத்தியா? அந்த எண்ணம் வந்தோன்னா ஒரு மாதிரி அழுதுவான், இல்லை போயிடுவான். பெருமைங்க, பெருமை. என்ன உயரத்திலேயே என்ன அவங்களெல்லாம் தூக்குனாங்களே, என்ன ஏன் சொல்லல? உன்னை ஏன் சொல்லணும்? மனுஷனுக்கு முன்னாலே தாழ்த்தார், தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தார். ஏசு சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்றாரு. விருந்து வீட்டுக்கு போகும்போது மேல உட்காராத, விஐபி சீட்ல உட்காராத. ஏன்? உன்னை விட கனமான ஒருத்தன் வந்தான்னா உன்னை கீழே இறக்கிடுவான். அப்போ உனக்கு வேதனையா இருக்கும், வெக்கமா இருக்கும். அதனால முதல்ல போகும்போது எங்க போய் உட்காரு? கீழே போய் உட்காரு. நம்ம எங்க போவோம்? நம்ம ஒரு இடத்துல போட்டுருக்கோம், எல்லாரும் போறோம். என்ன பண்ணுவோம்? முதல்ல சீட்டு பிடிப்போம். சும்மா இருங்க, நான் ரிசர்வ் பண்ணிக்க, அவர் வர. இது என்னடா சினிமா தியேட்டர்ல ரிசர்வ் பண்ண மாதிரி? ஏங்க, ஒருத்தர் வர்றாரு, அவர் உட்காரட்டும். இங்க பாருங்க, நான் 2 விதத்திலும் தேவனுடைய பார்வையிலும் தாழ்மை பண்ணணும், மனுஷ பார்வையும் தாழ்மை பண்ணணும் சொல்லி கொடுத்து நான் முடிச்சினேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பணக்காரங்கிற பெருமை இருக்கு? எத்தனை பேருக்கு படிச்சவங்கிற பெருமை இருக்கு? எத்தனை பேருக்கு நான் வசதியா இருக்கிறேங்க பெருமை இருக்கு? தேவனுக்கு முன்பா தாழ்மையா இருந்துங்க, ஜாகிரதை. தேவனுக்கு முன்பா தாழ்மையா இரு. ஏன்னா நீ தாழ்மைப்படுங்கள், தாழ்மைப்படுங்கள். இயேசு தாழ்மையா இருந்தாருங்க, பிதாவுக்கு முன்னால் தாழ்மையா இருந்தாரு. அவருடைய சீஷர்களுக்கு முன்பாக, அவரால் படைக்கப்பட்ட சீஷர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். வேதம் சொல்லுது, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. எத்தனை பேருக்கு பெருமை? படிப்பு பெருமை, அந்தஸ்து பெருமை, பண பெருமை. இதுல உங்களை யாராவது சொல்லிட்டா அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேனே, என்ன பண்றான் தெரியுமா? இப்படி என்ன பேசிட்டான். நீ மனுஷனுக்கு முன்னால தாழ்த்தினா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் தெரியுமா? நீ வேதம் அழகா சொல்லுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவரில் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் தங்களிலும். ஆனா நமக்கு என்ன புத்தி இருக்கு? ஒழுங்கா சொல்லுங்க. நம்மள 4 பேர் மேன்மை எண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உன்னை விட அவனை மேன்மை, உன்னை விட அவனை மேன்மை. அந்த எண்ணம் வருதா நமக்கு? வரலன்னா இன்னைக்கு மாத்திக்கணும். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரேன்னு சொல்லு. உன்னை இவ்வளவு உயர்த்தினதே கர்த்தர் தான். ஆமென். நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? எல்லாமே அவர் போட்ட பிச்சை. அப்படிமா நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? நான் எப்படி இருக்கேன் சொல்லாத. தேவனுக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள். 2 என்னவா? ஒருவரை காட்டிலும் ஒருவர் மேன்மையாக எண்ண கடவைகள். ஆண்டவரே, என்னை விட மற்றவங்களை நான் மேன்மையா எண்ணணும்பா.
எனக்கு அந்த தாழ்மையை தாங்க ஆண்டவரே. கேட்கலாமா? அப்படி செய்தால் கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை அவருடைய கோபாக்கணைக்கு தப்பலாம். அவருடைய கோபாக்கணைக்கு தப்பணுமா? ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களே, என் வார்த்தையின்படி வாழ்றவங்களே, என்னை எதிர்பார்க்கிறவங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? இப்ப நீங்களா மனசுல எண்ணி சொல்லுங்க பார்ப்போம். நான் கர்த்தரை தேட விரும்புறேன் ஆண்டவரே, நீதிய வசனத்தை தேட விரும்புறேன் ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். அருமையான சௌர்ண சௌரிய, இது வரைக்கும் நீ ரட்சிக்கப்படலாம். மானங்கெட்ட ஜனம்னு அர்த்தம். நீ உன்னை உயிர்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பு. பதரை போல் நாள் பறந்து போகிறது. உன் வாழ்க்கை மறைஞ்சு போற மாதிரி பதரை போல நாள் வயசாயிட்டே இருக்கு. ஆனா இன்னும் நீ ரட்சிக்கப்பட மாட்டேங்கிற. உன்னை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் திரும்பு, மனம் திரும்பு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் மனம் திரும்புறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, சொல்லு. ஏன்னா எப்ப இயேசு வருவாரோ தெரியாதே. சிறுமைப்பட்டவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களே, நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய கோபாக்கணைக்கு உங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை எப்படி எப்படிலாம் தேடணும்னு சொல்லி கொடுத்தீங்களா, அப்படி நான் தேடணும் ஆண்டவரே. நான் நீதியை தேடணும்பா, அங்கங்க தேடி வாசிக்கணும் ஆண்டவரே. வசந்தபடி வாழ்றதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. மனத்தாழ்மையை தாங்கப்பா, மனத்தாழ்மையை தேடுறேன். எனக்கு தாழ்மை குணத்தை தாங்கப்பா, தாழ்மை குணத்தை தாங்க ஆண்டவரே. மனசுல தாழ்மை வேணும் ஆண்டவரே. உங்களை போல எனக்கு தாழ்மை வேணும். நான் தேவனுக்கு முன்பாகவும் தாழ்த்த விரும்புறேன், மனுஷருக்கு முன்பாகவும் தாழ்மையா இருக்க விரும்புறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஜீசஸ். எல்லாரும் வாயை அசைச்சு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க வாயை அசைச்சிங்கன்னா, அன்னாள் அன்னைக்கு ஜெபம் பண்ண வாயை அசைச்சு அவள் அப்புறம் துக்கமுகமா இருக்கல. கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு காரியங்களை வாய்க்க செய்தார். இன்றைக்கு அதே தேவன் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். வாய் அசைச்சு சொல்லு. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கப்படும் போது ரட்சிப்பு வரும் என்று சொன்னாரே. இருதயத்தில் விசுவாசி, நான் அப்படிதான் வாழ போறேன்னு நாவினால் அறிக்கை பண்ணு, உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும். ரகதானா ரபா ஷகல ரதனா ரபா ஓ ஷகல ரதனா ரபா பாமா. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனே, உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர். உம்முடைய வார்த்தையினாலே என்னோடு எங்களோடு கூட பேசினீர். தேவனே, நீ பேசின உம்முடைய வாசனங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத அன்றே மானங்கெட்ட ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்று எண்ணுகிறீரே, அந்த மானங்கெட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத அந்த ஜனங்களை மறுபடி ஆண்டவரே மனம் ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ்கிறவர்கள் மறுபடி பிறக்க செய்வீராக, ரட்சிப்பீராக. அவங்களுக்கு அந்த ஏக்கத்தையும் அந்த வாஞ்சையும் தருவீராக. ஆண்டவரே, சிறுமைப்பட்டவில்லை, கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொன்னீரே. நாங்க உங்க வார்த்தையின்படியே கர்த்தரை தேட உதவிச்சிங்க, நீதியை தேட உதவிச்சிங்க, மனத்தாழ்மையை தேட உதவிச்சிங்க. அப்படி நாங்கள் செய்வோமானால் ஒருவேளை எங்களை கோபாக்கணைக்கு நீங்களாக்குவீங்களே. ஆண்டவரே, எங்க சபையை குறித்து ஒருவேளை நீங்க சொல்லிடாதீங்கப்பா, கட்டாயமா எங்க கோபாக்கணைக்கு நீங்களாக்கி எங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவீராக. ஒருவேளைன்னு சொன்னா மிஸ் ஆகிற கூட சான்ஸ் இருக்கு ஆண்டவரே. வேணாம் ஆண்டவரே, எங்க சபையார ஒருவேளைன்னு சொல்லிடாதீங்க ஆண்டவரே. எங்க சபையார் எல்லாரையும் ஆண்டவருடைய வருகையில காணப்படுவதற்கு ஏதுவா எங்க சபையாரை நடத்துவீராக. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தருவீராக. இப்பொழுதே அந்த வாஞ்சை உண்டாவதாக. இப்பொழுதே அந்த வாஞ்சை கேட்டபடி கிருபையை தருவீராக. அதை செயல்படுத்துவதற்கு கிருபை தருவீராக. என்ன எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம், வந்து எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.